ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் விலாக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு அருமையான டேஸ்ட்டில் செட் தோசையும் வடகரியும் தான் பார்க்க போகிறோம். எப்போதுமே நம்ம இட்லி தோசைக்கு சட்னி சாம்பார் இது மாதிரி தான் நம்ம வச்சு சாப்பிடுவோம். ஒரு தடவை நீங்கள் இது மாதிரி வடகரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்குங்க. வாங்க அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். கடலைப்பருப்பு 100 கிராம் எடுத்துருக்கேங்க. ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு வாஷ் பண்ணி தண்ணியை வடித்து வச்சுருக்கேன். வெங்காயம், பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் எடுத்து நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி 1 பழம் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மல்லித்தூள் ஒரு 1½ ஸ்பூனு, கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1½ ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. பச்சை மிளகாய் 2 மிளகாய் 4ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் தாளிப்புக்கு கடுகு, கருவேப்பிலை, சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கலாம், 1/2 ஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கலாம். புதினா ஒரு கொஞ்சமாக இந்த அளவுக்கு புதினா எடுத்துருக்கேன். கொத்தமல்லி தளவுமே இவ்வளவு கொத்தமல்லி தழை எடுத்துருக்கேன். தேவையான அளவு மஞ்சள் போட்டுக்கலாம். வாங்க அடுத்தது நம்ம செட் தோசைக்கு தேவைப்படுற பொருளை பார்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒரு கிளாஸ், ஏதாவது ஒரு அளவு கிளாஸ் எடுத்துக்கோங்க. நான் இந்த கிளாஸ் எடுத்துருக்கேன். இதில் பச்சரிசி ஒரு 2 கிளாஸ் பச்சரிசி எடுத்துக்கலாம். 2 கிளாஸ் பச்சரிசி. அதே கிளாஸால் 1 கிளாஸு நம்ம புழுங்கல் அரிசி எடுத்துக்கலாம். இட்லி புழுங்கல் அரிசி அதை சேர்த்துக்குவோம். இதே கிளாஸில் 1/4 கிளாஸ் போல் உளுந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், 1/4 கிளாஸு உளுந்து நம்ம சேர்த்துக்கலாம். வெந்தயம் ஒரு 1/2 ஸ்பூனு வெந்தயம் எடுத்துக்கலாம். இது 3 பொருளையுமே நம்ம ஒன்றா ஊற போட்டு ஒரு 6 மணி நேரம் நம்ம ஊற வச்சு எப்போதும் நம்ம இட்லிக்கு அரைப்போம்ல அது மாதிரி நம்ம அரைச்சிக்கலாம். ஆனால் மாவு நல்ல நைஸாக அரைச்சிக்கணுங்க. அது மாதிரி நான் ஊற வச்சு அரைச்சி எடுத்துருக்கேன். மாவு இது மாதிரி நல்லா பொங்கி வரணுங்க. நம்ம வடகரிக்கு ரெடி பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு ஊற வச்சிருக்க கடலைப்பருப்பை மிக்சியில் சேர்த்துக்கலாம். இதோட நம்ம ஒரு 1/2 ஸ்பூனு சோம்பு சேர்த்துக்க போகிறோம். 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிட்டேன். வரமிளகாவை சேர்த்துக்கலாம். இது கடலைப்பருப்புங்கிறதுனால நம்ம அரைச்சி எடுத்தால் ரொம்ப சப்புன்னு இருக்கும், அதுக்காக தான். ஒரு 4 மிளகாய் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். 4 மிளகாவோட இது நம்ம குறவரப்பாக அரைச்சி எடுத்து வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு குறவரப்பாக அரைச்சிக்கணும். நைஸாக இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா குறவரப்பாக இருக்கணும். இப்போ இதை நம்ம அவிச்சு எடுத்துக்கலாம். நான் ஒரு இட்லி பாத்திரம் வச்சு தண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதுங்க. இட்லி பாத்திரத்தை மூடிக்குவோம். ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். வெந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்குவோம். இதை ஒரு தட்டில் கொட்டிக்கலாம். ஆறட்டுங்க. ஆறுனதும் நம்ம நல்லா கையால் ஊற்றிட்டுக்கலாம். ஓரளவுக்கு நம்ம கத்தியால் கட் பண்ணிக்கிட்டு நல்லா ஆறுனதும் நம்ம உதிரியாக கையால் நல்லா உதுத்து விட்டுக்குவோம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுருக்கேங்க. இப்போ ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூனு மந்த்ரா கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஆயில் ஹீட் ஆகட்டும்.
ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கரம் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா 2 பட்டை, 2 ஏலக்காய், கிராம்பு 2, கல்பாசி ஒரு பீஸ் சேர்த்துருக்கேன். பொரியட்டுங்க. இதோட நம்ம ஒரு அரை ஸ்பூனு ஜீரகம் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்குவோம். இதோட பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாவையும் சேர்த்துக்குவோம். வெங்காயம் வதங்கட்டும். ஒரு கண்ணாடி பதம் வதங்கினா போதும். இதோட நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். வெங்காயம் வதங்கட்டுங்க. பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதோட நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்குவோம். இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாசம் போக வதங்கிடுச்சு. இப்போ மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த மிளகாத்தூளை சேர்த்துக்குவோம். மல்லித்தூளையும் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் மிளகாத்தூள்லாம் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்குவோம். பச்சை வாசம் போக நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதோட நம்ம எடுத்து வச்சுருக்க புதினாவை சேர்த்துக்குவோம். புதினாவை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த புதினா போட்டதுமே அதோட ஃப்ளேவர் பாருங்கள், கமகமன்னு வதக்கும் போது ஒரு நல்ல வாசம் கொடுக்குது. இப்போ இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்குவோம். தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வடகறிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். இது கடலைப்பருப்பு நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம்ல வடகறி, அது நல்ல தண்ணியை இழுக்குங்க. அதனால் நம்ம இன்னும் கொஞ்சமே தண்ணி சேர்த்துக்கலாம். வேக வேக தண்ணி இழுக்கும். இன்னும் நம்ம ஒரு அரை கிளாஸ் சேர்த்துக்கலாம். நம்ம வடகறிக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துக்குவோம். நல்லா கொதி வரணுங்க. நல்லா கொதிக்கட்டும். உப்பு போட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். நல்லா மசாலா தலை நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு பாருங்கள். இப்போ நம்ம உதுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பை பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா உதுத்துட்டோம் பாருங்கள். இப்போ இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒன்று சேர கிளறி விட்டுக்குவோம். இது தண்ணியை நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. கொதிக்கட்டும். நல்லா கொதி வரணுங்க. இந்த வடகறியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா கொதி வரட்டும். பாருங்கள், எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதோட நம்ம கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம கரம் மசாலா சேர்த்துக்குவோம். இந்த கரம் மசாலா லாஸ்ட்டாக தாங்க சேர்க்கணும்.
அப்போ தான் அதோட ஃப்ளேவரு நல்லாயிருக்கும். சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள் வடகறி எந்த அளவுக்கு இருக்குன்னுட்டு. சூப்பராக வந்துடுச்சுங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்குவோம். நம்ம செட் தோசை ரெடி பண்ணிக்குவோம். அடுத்தது இப்போ மாவை நம்ம கரைச்சிக்குவோம். மாவெல்லாம் கெட்டியாக இருக்குது பாருங்கள். இது நம்ம ஊற்றுற பக்குவத்துக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்து கரைச்சி விட்டுக்கலாம். இந்த மாவில் உளுந்து கம்மியாக இருக்கணுங்க. நான் சொன்ன ரேஷியோவில் நீங்கள் போட்டு கரைச்சி வச்சு வைங்க. இப்போ இதோட நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஜீரகம் 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். ஒரு 2 கொத்து கருவேப்பிலை நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்குவோம். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்குவோம். ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் வச்சுருக்கேங்க. நம்ம இப்போ செட் தோசையை ஊற்றிக்கலாம். வேகட்டும். இப்போ இதுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். திருப்பி போட்டுக்குவோம். இப்போ ஒரு பிளேட்டுக்கு இதை மாற்றிக்கலாம். ஊற்றிக்கலாம். பாருங்கள் அருமையான டேஸ்ட்டில் செட் தோசையும் வடகறியும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் வடகறி எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.